லெபனான் இஸ்ரேல் இடையில் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததையடுத்து ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களும் செல்லலாம், தற்காலிக போர் நிறுத்தம் முடியும் வரையில் இந்த விலக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதுகுறித்து நிகழ்வொன்றில் ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் ஏறக்குறைய முடிந்துவிட்ட நிலையில் எங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டு நேட்டோவில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு உங்கள் உதவி தேவைப்பட்டு இருக்கும், ஆனால் இப்போது எனக்கு உங்கள் உதவி உண்மையிலே தேவையில்லை என்று அவர்களிடம் கூறினேன். ஏனென்றால் எங்களுக்கு தேவைப்பட்ட போது அவர்கள் முற்றிலும் பயனற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மையில் எங்களுக்கு அவர்கள் தேவைப்பட்டவே இல்லை. அவர்களுக்குத்தான் நாங்கள் தேவைப்பட்டோம். தற்போது ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமை சரியாகிவிட்டது. அவர்களுடைய கப்பல்களில் எண்ணெயை ஏற்றுவதற்காக வரவில்லை என்றால் விலகி இருக்குமாறு கூறினேன். ஏனென்றால் எங்களுக்கு தேவைப்பட்ட போது அவர்கள் பயனற்றவர்களாகவும் ஒரு காகித புலியாகவும் இருந்தார்கள். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் பெரும் வீரத்திற்கும் உதவிக்கும் நன்றி என்று பேசியிருக்கிறார். இதனால் அமெரிக்கா நேட்டோ இடையிலான விரிசல் இனி சரியாக வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது.